ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 நண்டு எடுத்து வச்சுருக்கேன். தென் இது வந்து பார்த்திங்கன்னா நண்டோட வந்து முட்டை அது 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுட்டேன். கடாய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து தாளிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, இது வந்து பொரிஞ்சிடட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். சும்மா லைட்டாக வந்து கோல்டன் கலர் லைட்டாக வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதையே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கிளறிடும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்கிட்ட இடித்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்து ஒட்டுக்கா வேக வச்சிடலாம். நல்லா இது வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 நண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ வந்து நல்லா கிளறிட்டா இதை வந்து தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ பிளேட் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் இருக்கட்டும். அடுப்பையும் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் அது வேகிற டைமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 சில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதோட கொஞ்சோண்டு சீரகம். இது 3 பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா வந்து அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய், மிளகு, சீரகம் இது 3 பார்த்திங்கன்னா அரைச்சி இந்த பதத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நண்டு வந்து கொஞ்சம் ஓரளவு குக்காக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நண்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மிளகாய் சேர்த்துருக்கோம். தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா மிளகும் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே போதும் அதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து கிளறிடலாம். நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறியாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஹீட்லேயே வந்து வேகட்டும், தண்ணியெலாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இது வந்து மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ வந்து தட்டை வந்து எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளில வந்திருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த நண்டு வந்து நல்லா குக்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய், மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் லைட்டாக அந்த பபிள்ஸ் வர டயத்தில் பார்த்திங்கன்னா நான் நண்டோட எக் எடுத்து வச்சுருக்கேன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இது அப்படியே அந்த பிளேட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனால் போதும், நண்டு மசாலா வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இது சாதத்தோட பெசரி சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா தோசையோடு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.